ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரொட்டீன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரைடேனாலே கொஞ்சம் பிஸியாக தான் போகும். ஆனால் புரட்டாசி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வீடு மாப் பண்ணுற வேலை இல்லை. ஏன்னா சனிக்கிழமை தான் வீடு மாப் பண்ணுறேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. காலையில் வரைக்கும் மழை இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பசங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் வெளியில் வாசல்லாம் தொடச்சி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே பூஜை ரூம்லேயும் கோலம் போடுறதுக்காக வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களுக்கு காலையிலே லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுற வேலை இருந்துச்சு. அவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ராகு காலத்துக்கு முன்னாடி கற்பூரம் காட்டணுன்றதுக்காக நான் அவசர அவசரமாக கலர் போடலை. அப்படியே சிம்பிளாக ஒயிட் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சாமி ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய பூ எல்லாத்தையும் மாற்றிட்டு வேறு பூ வச்சுருந்தேன். நாளைக்கு ரொம்ப கொஞ்சம் பொங்கல்லாம் வச்சு படைக்கிற மாதிரி இருக்கும் சாமிக்கு. அதாவது தலிகை போடணும்ல, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு பூ மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. நான் அம்மா நெல் பின்ன வீடியோ நான் போட்டிருந்தேன்ல, அதில் இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா எனக்கு அந்த நெல் வேணும், எவ்வளோ ரேட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது சேலுக்கு கிடையாது. நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களே ரெடி பண்ணிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நாங்கள் சேலுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, எத்தனை பேர் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடையும் பண்ணி முடிச்சிட்டோம். நெல்லும் வெயிட் போட்டாச்சு. இப்போ அது நெல் பின்னி கொடுக்கறது கூட சரி, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறீங்க. ஒருத்தவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, 2 மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா கூட மற்றவங்களாம் இருக்காங்க போல். அது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நெல் உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை எடுத்து அப்படியே பின்னிக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். ஆனால் லாஸ்ட் இயர் போட்டப்பையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு மாட்டுறதுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். கொஞ்சமாக மட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் கொடுப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும், வாசக்காலில் நான் மாட்டி வச்சுருப்பேன். பூஜை ரூமுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அந்த நெல் கதிர் மாட்டி வச்சுருப்பேன். கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு சிலவங்க வீடியோ கிளியராக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் திரும்ப வேணால் ரீஅப்லோட் வேணால் பண்ணுறேன், ஓகேவா? நான் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அந்த நெற்கதிர் நிறைய பேர் நல்லா இருக்குது, சூப்பரான வீடியோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஒரு 2, 3 மட்டும்